மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி என்னுடைய சமையல் வேலைகள்லாம் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். காலையில் அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள வந்து சமையல் வேலை எல்லாமே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பச்சை பயிர் வந்து தண்ணியில் போட்டு தூங்கியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து ஊறி கிடச்சிருக்கேன். இந்த பயிர் நம்மளுக்கு ஈஸியாக வேகக்கூடியது தான். இதை வந்து ஊற வைக்காமல் கூட நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி ஸ்கூல் ஸ்நாக்கு பசங்க வந்து பைனாப்பிள் தான் கேட்டிருந்தாங்க. அதையுமே இப்போ வந்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த டைமில் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாரத்தில் 3 நாள் நம்ம வீட்டில் இருக்க ஸ்நாக் வந்து நம்ம வச்சு விட்டாலுமே வாரத்தில் ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வைக்கும்போது அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இன்றைக்கி ஸ்கூல் லஞ்சுக்கு தயிர் சாப்பாடு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரட் வந்து அதிகமாக போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டுக்கிறேன். கையோட லஞ்சுக்கு பாசிப்பயிர் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுமே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3மே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஆயில்லையே. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பயிரை, அதை வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்க டைமுக்குள்ளே நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்னா அடுத்த வேலை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கிச்சன் எல்லாமே நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற போட்டு விட்டு போகிறேன். நான் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வச்ச பச்சைப்பயிர் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்த்தியான குழம்பு தான். ஃபஸ்ட் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து மிக்சியில் வந்து நல்லா வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கேரட் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து துருவி எடுத்துக்கிறேன். ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலேயே நம்ம துருவி வச்சுருக்க கேரட் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. கேரட் வந்து குக் ஆனதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி பச்சை பால் சேர்க்கும் போது பால் வந்து தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லி பயம் இல்லாமல் சேர்க்கலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பால் வந்து தெரிஞ்செல்லாம் போகாது. இந்த மாதிரி கொதி வர போகிற ஸ்டேஜில் ஒரு 2-3 ஏலக்காயை வந்து நல்லா வந்து இடித்து சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை வேணுமோ அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பச்சைப்பயிர் குழம்புக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஆம்லேட் தான் போட்டுக்க போகிறேன். இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு வந்து கீழே சொல்லுங்கள். இன்றைக்கி என்னுடைய குக்கிங் ரெசிபி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.